சரி, இந்த நதி வத்தி போனது எதற்காக? அர்மகதான் யுத்தத்தில் கிழக்கத்திய ராஜாக்கள் வருவதற்காக. இந்த ப்ரூஃப் கொடுக்கறதுக்கு இது ஒரு சரியான நேரம். என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ எல்லாரும் நடந்தா வருவாங்க, தரவழியாக வருவாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற முதலாம் உலக யுத்தத்திற்கு பிறகு யுத்தம் என்றாலே பெரும்பான்மையாக பயன்படுவது ஃப்ளைட்ஸ் தான். போய் குண்டு போடுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே. அதுவும் இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து சேட்டிலைட் வார் தொடங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பயோ வார், சேட்டிலைட் வார், இப்படி நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த காலத்தை மாதிரி தெருவில் நடந்து அல்லது ரோட்டில் வழியாக போய், ஏன்னா நீங்கள் மாசேதுங்களுடைய வரலாறை படிச்சிங்கன்னு சொன்னால் அவர் வந்து நடந்து போய் தான் சைனாவை பிடிச்சாருன்னு இருக்கும். இஸ்ரேலுடைய வரலாறை படிச்சிங்கன்னா அவங்க நடந்து போய் தான் கானான் தேசத்தை பிடிச்சாங்கன்னு இருக்கும். இது வந்து அந்த காலத்தினுடைய மெத்தடு. அதற்கு பிறகு மங்கோலிய ராஜா வந்து செங்கிஸ்கான் வரும்போது பார்த்தீங்கன்னா குதிரையில் போய் பிடிச்சாருன்னு இருக்கும். அதுக்கப்புறம் அது உள்ள மெத்தட். இப்படி படிப்படியாக வளர்த்து நாம் இன்னைக்கு ஃப்ளைட்டில் யுத்தம் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, கிழக்கத்திய ராஜாக்கள் வருவதற்கு ஆயத்தம் பண்ணும்படி நதியின் தண்ணீர் வத்தி போயிடுச்சு. ஏங்க இப்போ ஃப்ளைட்டில் வர காலம் கடைசி காலம். அதனால தான் எனக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பைபிள் வந்து ஒரு பழமையான புக்கு, அது வந்து இந்த காலத்துக்கு ஏற்றது இல்லைன்றாங்க. நான் சொல்கிறேன், இதுதான் இந்த காலத்துக்கு ஏற்ற புக்கு. இந்த காலத்தில் படிக்க வேண்டிய மிக முக்கியமான புக்கு இதுதான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நடந்து வந்து தேசத்தை பிடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ எடுத்துக்கொள்ளுங்க, இந்த வைரஸ், கொரோனா வைரஸ் வந்திருக்கு. இந்த காலகட்டத்தை எடுத்துக்குப்பாங்க. இந்த வைரஸ் பரவுவதற்கு மிக முக்கியமான காரணமே ஃப்ளைட்டு தான். அதாவது ஒரு நகரத்தில், ஊவாங் நகரத்தில் உருவான அந்த ஒரு வைரஸ் எப்படி உலகம் முழுக்க போச்சு? உலகம் முழுக்க போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மை ஃப்ளைட் வழியாக தான் போச்சு. ஜனங்க அந்தந்த டிராவல். எனக்கு எப்பவுமே நான் ஒரு காரியத்தை சொல்வேன், அது வந்து இன்னைக்கு நம்ம பழமைவாதிம்பாங்க அல்லது இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒரு மட்டும் உண்மை, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்கக்கூடாது, தேவன் பிரித்ததை மனுஷன் இணைக்கக்கூடாது. அது அப்படியே தான் இருக்கணும். இல்லைங்க அறிவியல் வளர்ச்சி, நீங்கள் எல்லா அறிவியல் வளர்ச்சியினுடைய முடிவை பாருங்கள் எங்கே வந்து நிற்கிது. எந்த அறிவியல் வளர்ச்சி பாருங்கள், நான் சொல்வேன், அறிவியல் வளர்ச்சி நன்மைக்கு ஏதுவாய் அடைந்ததை விட தீமைக்கு ஏதுவாய் அதிகம் அடைஞ்சிருக்குது. இந்த அறிவியல் வளர்ச்சியில் மனுஷன் உயிர் வாழ்வதற்கு கண்டுபிடிக்கப்பட்டது. நம்ம சொன்னால் என்ன சொல்லுவோம்? எடுத்த உடனே என்ன சொல்லுவோம்? எங்க மெடிசன் எல்லாமே அறிவியல் கண்டுபிடிப்பு தானே. ஏன் அறிவியலுக்கு முன்னாடி மெடிசன் இல்லையா? இன்னைக்கும் மனுஷன் நம்புறது இந்த ஆர்டிஃபிஷியல் மெடிசனை விட நேச்சுரல் மெடிசன் தான் நம்புறான். மரம் செடி கொடி, அதை நம்ம ஊரில் சித்தான்னு சொல்லுவோம், என்னவோ சொல்லுவோம். இந்த மரம் செடி கொடி இலைகள் இருக்குது. இன்றைக்கும் பாருங்கள், வைரஸ் வந்துச்சு, இவ்வளோ மெடிசன் டெவலப் ஆயிருச்சு. செகண்ட் வேர்ல்டு வார்லேருந்து மெடிசனை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஹோமியோபதின்னு சொல்கிறோம், எல்லாம் சொல்கிறோம், ஹலோபதின்னு சொல்கிறோம், எல்லாமே என்னமோ சொல்கிறோம். இன்றைக்கும் நம்மளை வந்து என்ன சொல்கிறாங்க? மரபணு வழி வைத்தியம் தான் கரெக்டுங்கிறான். அப்போ தான் க்யூர் ஆகுங்கிறாங்க. எதுக்கு நான் வந்து இந்த டாப்பிக்கை விட்டு அப்படி வெளியே போகிறேன்னு நினச்சிடாதீங்க. எதுக்கு சொல்கிறேன்? இந்த அறிவியல் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுடைய உச்சத்துக்கு போகும்போது நெகட்டிவிட்டியில் தான் போய் முடியுது. பாசிட்டிவிட்டி ரொம்ப கம்மி. அதுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்ல வரேன். இப்போ உடனே ஏன் எல்லாம் ஃப்ளைட் நிறுத்தினாங்க? அத்தனை பேரும் உடனே ஃப்ளைட்டை நிறுத்திட்டாங்க, உடனே ட்ரெயினை நிறுத்திட்டாங்க. உடனே என்ன செய்கிறாங்க? கனெக்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணி துண்டு துண்டாக்கிட்டாங்க. எப்படி துண்டு துண்டாக்கிட்டாங்க? டிஸ்ட்ரிக்ட் துண்டாயிருச்சு. அப்புறம் ஒவ்வொரு கண்ட்ரியும் தனித்தனியாக இருக்கணும், யாரோட யாரும் இணைக்கக்கூடாது. இதைத்தானே ஆண்டவர் பண்ணி வச்சாரு. ஆண்டவர் பண்ணி வச்சதை நம்ம என்ன செஞ்சோம்? கஷ்டப்பட்டு இணைச்சோம். எதை வச்சு? ஃப்ளைட்டை வச்சு இணைச்சோம், ட்ரெயினை வச்சு இணைச்சோம். இன்னைக்கு என்ன ஆச்சு? திருப்பி நம்மளே அதை நிறுத்துறோம். ஃப்ளைட்டை நிறுத்துங்க, ட்ரெயினை நிறுத்துங்க. ஏன்? வைரஸ் பரவுது. இப்போ என்ன நடக்க போகுது? இதை விட மோசமான வைரஸ் வரும்னு பில் கேட்ஸ் சொல்றாரு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? அவங்க நாட்டில் அவங்கவுங்க ஒழுக்கமாக இருந்தால் போதுங்கிற நிலை ஒன்று வரப்போகுது. சரி, அதெல்லாம் பின்னாடி உள்ள கதை. இப்போ இங்கே ஏன் இவங்க தரை வழியாக வர்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால், 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தன் ஜனங்களை பாதுகாக்கும்படிக்கு ஒரு காத்தை பிடிக்க சொல்லி அந்த இடத்துல சொல்றாரு. வெளிப்படுத்தல் 7:1 முதல் 4 வசனங்களை வாசிக்கும் போது, பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு 4 காற்றுகளையும் பிடிங்கள் அப்படிங்கிறார். இப்போ இந்த காத்தை பிடிச்சாச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். காத்தை பிடிச்சாச்சுன்னா உங்களுக்கு எந்த விதமான ஃப்ளைட்டும் பறக்க முடியாது, எந்த விதமான நெட்வொர்க்கும் வேலை செய்யாது, எந்த வந்து 3G 4G 5G எதுவும் வேலை செய்யாது, இன்டர்நெட் வேலை செய்யாது, உங்களுடைய ரேடார் வேலை செய்யாது, GPS வேலை செய்யாது. எல்லாமே எல்லாமே காற்றை அடிப்படையாக கொண்டது. இந்த காற்றை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது ஒரு காலத்தில் நம்ம தண்ணியை அடிப்படையாக கொண்டு ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் மிஷின் வந்துச்சு, மிஷினை அடிப்படையாக கொண்டோம். அப்புறம் கம்ப்யூட்டர் அடிப்படையாக கொண்டோம். இப்போ காற்று, வைஃபை, எல்லாமே காற்று தான். நீங்கள் யூஸ் பண்ணுற செல்ஃபோன், யூஸ் பண்ணுற டிவி, அப்புறம் உங்களுடைய இன்டர்நெட், வைஃபை எல்லாமே காற்று தான். இப்போ என்ன ஆக போகுது? காற்று ஆண்டவர் பிடிக்கும் போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், காற்று வீசுவதனால தான் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. காற்று வீசாவிட்டால் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகாது. காற்றை பிடிச்சாச்சுன்னா டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகாது.
இது ஒரு புறம். ரெண்டாவது, ஃப்ளைட் இருக்குதே, அது காத்து வீசினா தான் அது கிழிச்சிட்டு பறக்கும். காத்து இல்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா ஏர் பாக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படியே கொஞ்சம் கீழே விழும். அந்த இடத்துல வந்து சில காரியங்கள் நடக்கும். அப்போ நடக்கும்போது காற்று இல்லாவிட்டால் ஃப்ளைட்டு கீழே விழும். இப்போ கடைசி காலத்தில் என்ன நடக்க போது, மிகப்பெரிய டிசாஸ்டர் ஒன்று வரும். ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, பெரிய எரிமலைகளை கொண்டு வந்து போட போறாரு, அப்புறம் எரிக்கற்கள் வந்து விழப்போகுது. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் ஆண்டவர் செய்கிறார். அதனுடைய விளைவாக பூமியில் போதுமான அளவுக்கு காற்று இருக்காது. காற்று இல்லாத பட்சத்தில் விமானம் பறக்காது. விமானம் பறக்க முடியாத காலத்தில் இவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னா, தரை மார்க்கமாக தான் இவங்க என்ன செய்ய போறாங்க, அந்த யுத்தத்துக்கு வர போறாங்க. அதாவது கிழக்கத்திய ராஜாக்கள் தரை மார்க்கமாக தான் வருவாங்க. ஏன்னா இப்பவே நீங்க பாருங்களேன், தரை மார்க்கம் தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணப்பட்டது. விமானம் நிறுத்தப்பட்டது, தரைமார்க்கமாக உள்ளவங்களாம் கனெக்ட் ஆகிட்டாங்க. விமானத்தில் கனெக்ட் ஆகிற நாடுகள்லாம் நின்று போச்சு. இதே நிலைமை இதை விட சிவியராக இன்னொரு தடவை வரும். அதான் அர்மேகதான் யுத்தத்துக்கு மிகப்பெரிய சிவியராக வரும். அப்படி வரும்போது தரைமார்க்கமாக அவர்கள் புறப்பட்டு வருவார்கள், கிழக்கத்திய ராஜாக்கள் வருவார்கள். இந்த கிழக்கத்திய ராஜாக்கள் தரைமார்க்கமாக வருவதற்கு ஐப்ராத் நதி வத்தி போய் இடம் கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா உலகத்தினுடைய நடுவில் ஓடுது, ஈராக்கில் ஓடுது ஐப்ராத் நதி. இந்த நடுவில் ஓடுற, இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, இந்த மேப். இந்த மேப்பில் நீங்கள் பார்க்கக்கூடியதான அந்த ப்ளூ கலர், அதுதான் நடுவில் ஓடுது. இந்த ப்ளூ கலர் நடுவில் ஓடக்கூடியது அப்படியே வத்தி போனால் தான் ஈஸ்டில் இருக்கிறவங்க வெஸ்ட்டுக்கு வர முடியும், இல்லைனா ஃப்ளைட் வழியாக தான் வரணும். இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இது வத்தி போச்சு, இவங்க வருவதற்கான எல்லா வேலையும் ரெடியாக இருக்கு. ஐப்ராத் நதி வத்தி போனது ரெண்டாவது அடையாளம். நம் கண்களுக்கு முன்பாக அர்மேகதானுக்கு உலகம் ஆயத்தப்பட்டு விட்டது. இனி காலம் செல்லாது. வத்தி போகாத நதி வத்தி போகிறது. அதுதான் ரொம்ப ஆச்சரியம். 5800 வருஷமா இருந்தது, இப்போ இல்லாமல் போச்சு. கடைசி காலத்தில் கர்த்தர் சொன்ன அடையாளம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. சரி, இப்போ இந்த வழியா வரப்போறாங்களே, வரக்கூடிய இந்த ஈஸ்டர்ன் கிங்ஸ் யாரு? இந்த ஈஸ்டர்ன் கிங்ஸ் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, தரைமார்க்கமாக வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த தரைமார்க்கமாக வரக்கூடிய ஈஸ்டர்ன் கிங்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தரைமார்க்கமாக வருவதற்கு இப்போ ஒன்று செஞ்சுருக்கிறாங்க பாருங்க. இதுக்கு பேர் சில்க் ரோடு அப்படின்னு பேர். சைனா போட்டிருக்கு. இந்த சில்க் ரோடு எங்கேருந்து எங்கே வரைக்கும் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கரெக்டாக சைனாவிலிருந்து யூரோப் வரைக்கும் போட்டிருக்கிறாங்க. யூரோப்லேருந்து வந்து எங்கே ஜாயின் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கிட்ட வந்து ஜாயின் ஆகுது. அதாவது இங்கேருந்து அவங்க யூகே வரைக்கும் இந்த ரோடை போட்டிருக்கிறாங்க யூரோப்பில். இந்த ரோட்டில் வந்து அவங்க ட்ராவல் பண்ணிட்டாங்க. ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட 13 நாள் ஆயிருக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு தரைமார்க்கமாக போட்டாங்க. இந்த ரோடை போடும்போது சைனா சொன்னதான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சாலமோன் காலத்தில் நாங்கள் இங்கிருந்து போய் சில்க் துணி, பட்டு துணி வியாபாரம் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நிறைய ரோட்ஸ் இருக்குது. சில்க் ரோடுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு கோல்டு ரோட்ஸ்னு சொல்லுவாங்க, தங்க வியாபாரம் பண்ணவங்க அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பட்டு துணி அந்த காலத்தில் நாங்கள் வியாபாரம் பண்ணோம். அதன் நினைவாக இந்த ரோடு போடுறோன்னு சொல்லி சைனா போட்டிருக்கு. இந்த ரோடை சைனா போடும் போதே நாங்கள் சொன்னோம், கடைசி காலத்துக்கு உலகம் ஆயத்தப்பட்டு விட்டது, இனி காலம் செல்லாது. இப்போ தெளிவாக இவங்க போட்டாங்க. இப்போ அதன் பேஸ்லேயே, அதன் பக்கத்திலேயே ரயில்வேஸும் போட்டிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லாங்கஸ்ட் ரயில் ட்ராக் ஒன்று போட்டு, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சைனாவிலிருந்து எத்தனையோ கண்டெய்னரை ஏற்றிக்கொண்டு ட்ரெயின் போயிருக்குது. போயிட்டு இப்போ ரீச் ஆயிடுச்சு. வேர்ல்டு லாங்கஸ்ட் ரயில் கனெக்ட் சைனா டு இட்டாலி. இது வழியாக எங்கே போகுதுன்னு சொன்னீங்கன்னா, நம்ம இஸ்ரேல் வழியாக தான் போகுது. இஸ்ரேலும் இதில் ஜாயின் பண்ணியிருக்குது, சைன் பண்ணியாச்சு. இப்போ இந்தியாவுக்கு மேலேயும் வந்திருக்குது, பாகிஸ்தான் வழியாக வருது, ராவல்பிண்டிலேருந்து போய் ஜாயின் ஆகுது பாகிஸ்தானுக்கு. இப்போ இந்த ரோடு வந்து ட்ரெயின் ரோடு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மேப் எப்படி பாருங்க, அதாவது கிழக்கத்திய ராஜாக்கள் புறப்பட்டு வருவதற்கான வழி ஆயத்தம்ங்கிறதை உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லுது. சைனாவிலிருந்து புறப்பட்டு எந்தெந்த நாடுகள் எப்படி எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் துல்லியமாய் நம்முடைய காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக 100% ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இனி காலம் செல்லாது. ரோடு போட்டாச்சு. யோசித்து பாருங்க, நதி வத்தி போச்சு, ரோடு ரெடி ஆயிருச்சு. இப்போ ரோடு புறப்பட்டாச்சு. இப்போ ரோட்வேஸும் ரெடி, ரயில்வேஸும் ரெடி. இப்போ சைனா வந்து இதை போட்டுச்சு. இதை போட்ட உடனே சைனாவுடைய இன்னொரு பிளான் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதே மாதிரி போர்ட் வழியாக போடணுன்றது தான் சைனா. இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் பார்க்குறது இது இருக்கு இல்லையா, இது மேல் வழியாக போகுது சைனா. மேல் வழியாக சைனாலேருந்து யூரோப் வரைக்கும் போகுது. இதான் காட்ஸ் பிளான். ஆனால் சைனாவுக்கு ஒரு ஆசை இருக்குது, உலகத்தை பிடிக்கிற ஆசை. இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக்காக கூட நீங்கள் நியூஸில் எல்லாத்துலேயும் பாருங்கள், சைனா தன்னுடைய போர்க்கப்பலை இறக்கிருச்சு. எப்படிப்பட்ட போர்க்கப்பலை இறக்கி இருக்குது? தானே தயாரித்த உக்ரைன்லேருந்து வாங்கின ஒரு போர்க்கப்பலை வச்சு அதன் மாடலில் இவங்களே தயாரித்த ஒரு போர்க்கப்பலை சைனா இறக்கிருச்சு.
இறக்கிட்டு இப்போ வேர்ல்டை ஃபுல்லாக தன் கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு சைனா விரும்புது. ஏன்னா எக்கனாமி வந்து சைனாவை நம்பி இருக்கு. அமெரிக்காவுக்கும் சைனாவுக்குமான ஒரு யுத்தம் நடக்குது, எக்கனாமிக்கல் வார் நடக்குது. இந்த எக்கானமி வாரில் வந்து சைனா வந்து அமெரிக்காவை ஜெயிக்கிற இடத்துக்கு வந்திருக்கு. அதனால இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுது, எப்படியாவது சைனாவை டவுன் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் இதில் வந்து மாட்டிக்கிறாங்க. இப்போ கூட என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், அமெரிக்க அதிபர் திடீர்னு ஒரு சட்டம் போட்டார். டிக்டாக் அப்படின்னு சொல்லி ஒரு செயலி இருந்துச்சு, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆப் இருந்துச்சு. இந்த ஆப்பை சைனாக்காரங்க ஆப்பை யூஸ் பண்ணக்கூடாது, அதை ஒருவேளை அமெரிக்கா கம்பெனி வாங்கி அதை நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கன்ட்டார். இப்போ ட்விட்டர்காரங்க அதை வாங்குறாங்க. அந்த அளவுக்கு சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நேரடியாக சண்டை போயிட்டு இருக்குது. இப்போ சைனா வந்து எப்படியாவது இதை ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை. அதனால சைனா வந்து இப்போ ரோடு போட்டு கீழே போர்ட் ஒன்று போடுறாங்க, போர்ட் ரூட், அதாவது சி ரூட் ஒன்று போடுறாங்க. எப்படின்னா அந்த சி ரூட் உள்ள ஒன்று தான் ஸ்ரீலங்காவில் கொண்டு வந்து போர்ட் வாங்கியிருக்கிறாங்க. 99 இயர்ஸ்க்கு லீஸுக்கு எடுத்திருக்கிறாங்க. சைனீஸ் வந்து ஸ்ரீலங்காவுடைய போர்ட்டை எடுத்திருக்கிறாங்க. இது ஒரு வகையில் டோட்டல் உலகத்தை பிடிக்கிறதா இருந்தாலும், மூணாவது பக்கமும் இந்தியாவுக்கு செக் வைக்கிறது இது ஒரு பக்கம். இது அவங்க செய்ய தொடங்கி இருக்கிறாங்க. ஆனால் பைபிள் படி கடைசி காலத்தில் இந்தியாவும் சீனாவும் இணைந்து தான் போகணும். ஏன் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ங்கிறது யார் யாரெல்லாம் குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சிவப்பு கலரில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அதுதான் இஸ்ரேல், அந்த சின்ன டாட். அதுலேருந்து ஈஸ்டர்ன் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது எல்லாமே ஈஸ்டர்ன் கிங்ஸ். ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈரான். ஈரானுக்கு அப்புறம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம பாகிஸ்தான், இந்தியா, அப்புறம் சைனா, இதாக இருக்கும். மற்ற எதுவுமே இருக்காது. சைனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. இப்போ சைனாக்கு அப்புறம் நீங்கள் சொல்லலாம் மலேசியா, சிங்கப்பூர்லாம் இருக்குது, பிலிப்பைன்ஸு, அப்புறம் இந்தோனேஷியா, இவங்க எல்லாமே மங்கோல் பிரிவில் வருவாங்க. அதாவது மங்கோலியன்ஸ் அப்படிங்கிற பிரிவில் இவங்க மொத்தம் வந்துருவாங்க. இங்கே பெர்ஷியன்ஸ் அந்த பிரிவில் நம்ம எல்லாருமே வந்துருவோம். ஏதாவது ஈஸ்டர்ன் கிங்ஸ் எல்லாருமே வந்துருவாங்க. பெருசாக சொன்னால் 3 நாடு தான், ஈரான், இந்தியா, சைனா, இந்த 3 நாடு தான். இவங்க தான் ஈஸ்டர்ன் கிங்ஸ், அதாவது கிழக்கத்திய ராஜாக்கள். சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து வரும் ராஜாக்கள் வரணும். இப்போ இந்த 3 ராஜாக்களும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 பேரும் தனித்தனியாக இருந்தாங்க. இப்போ சைனாவும் ஈரானும் சேர்ந்துருச்சு. 2 பேரும் சேர்ந்து ரஷ்யாவுடைய முயற்சியில் சைனாவும் ஈரானும் சேர்ந்து இப்போ ரஷ்யாவோட அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. அப்போது சைனா வந்து உலகத்தை பிடிச்சிருமா? இப்போ ஆஸ்பர் இது வந்து அர்மேகதான் யுத்தம் இப்போ வருமானா? இப்போ வராது. இப்போ நான் வந்து ரீசெண்டாக ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். உலகத்தை யார் கண்ட்ரோலில் கொண்டு வருவது அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதாவது அடுத்த நியூ வேர்ல்டு ஆர்டர் ஃபார்ம் பண்ணுறது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு ஆப்ஷன் ஒரு 2-3 நாடுகளுக்கு கொடுத்தாங்க. மீண்டும் அமெரிக்கா தலையெடுக்குமா, அல்லது அமெரிக்காவை வீழ்ச்சி அடைந்து சைனா மேலே வந்துருமா, ரஷ்யா ஆதரவோடு கூட சைனா மேலே வந்துருமா, ஏன்னா ரஷ்யா வந்து சைனாவுக்கு ஆதரவு கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஒன்றுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதில் இவங்க யாருமே ஒரு ஆப்ஷனை கொண்டே வரல. எந்த ஆப்ஷனை கொண்டு வரல தெரியுமா? யூரோப்பியன் யூனியன் ஒன்று இருக்கு, அந்த ஆப்ஷனை கொண்டே வரல. கொண்டு வராமல் இவங்க பேசுனது எல்லாமே அமெரிக்காவா, சைனாவா, இல்லை ரஷ்யாவா, இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. துருக்கி கூட இப்போ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது, எல்லாத்தையும் தன் கண்ட்ரோலில், மிடில் ஈஸ்ட்டை கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கு ரஷ்யாவுடைய ஆலோசனையின் பேரில். இதெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கும்போது இவங்க எதிர்பார்க்கறது என்ன? மீண்டும் சைனா மேலே வந்துருமா அப்படின்னு சொல்லி. வராது, இப்போதைக்கு சைனா வராது. ஆஸ் பர் பைபிள் அடுத்த நியூ வேர்ல்டு ஆர்டர் யூரோப்பியன் யூனியன் ஆன்டி கிரைஸ்ட் கவர்மெண்ட் தான் ஃபார்ம் ஆகணும். அவங்க ஃபார்ம் ஆகி அவங்களுக்கு உதவி செய்யத்தான் இவங்க வரணும். ஆனால் ஒரு காலத்தில் இந்த சைனா மேலே வரும். எப்போ? அந்த 7 வருஷம் உபத்திரவ காலத்துக்கு பிறகு, ஆயுத வருஷ அரசாட்சிக்கு பிறகு சாத்தான் மீண்டும் கட்டவிழ்க்கப்படணும். சாத்தான் கட்டவிழ்க்கப்படும் போது சாத்தானுக்கு உதவி செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாக்கோகுன்னு இருக்கு. இந்த மாக்கோகு தான் பின்னாட்களில் மாக்கோகியாவா மாறி மங்கோலியாவா மாறிச்சு. அந்த மங்கோலிய இனத்தை சார்ந்தது தான் சைனா. சைனாவுடைய சின்னம் தான் டிராகன். அந்த டிராகனுடைய கலர் தான் சிவப்பு. சைனா கம்யூனிசம், அவங்க சிவப்பு கலர். பைபிளில் ரெட் டிராகன் தான் கடைசி காலத்தில் இருக்கும்னு பைபிள் சொல்லுது. ஸோ சைனா தலையெடுக்கும், மேலே வரும், கடைசி காலத்தில் ஆளுகை செய்யும். இப்போ அல்ல, அதற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அர்மேகதான் யுத்தத்திற்கான ஒரு ஆயத்த பணியாக இப்பொழுது கிழக்கத்திய ராஜாக்கள் இப்பொழுது வாருக்கு தேவையானதான இப்பொழுது ரோடை போட்டிருக்கிறார்கள். இவங்க அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து இந்த ஆன்டி கிரைஸ்டுக்கு ஹெல்ப் பண்ணும்படி அர்மேகதான் வார் மெகிதோ பள்ளத்தாக்குக்கு போவாங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ஒரு பக்கம் ஆன்டி கிரைஸ்ட் புறப்பட்டு வருவான் மெகிதோ பள்ளத்தாக்குக்கு, ஒரு பக்கம் ஈஸ்ட்லேருந்து இவங்க புறப்பட்டு வருவாங்க. அது மேலேருந்து வடக்கு பக்கம் மேலேருந்து ஆண்டவர் இறங்கி வருவார். நான் சொல்றது வானத்திலிருந்து ஆண்டவர் இறங்கி வருவார். இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் அந்த யுத்தத்தை மேற்கொள்ள போகிறாங்க. இப்போ இந்த யுத்தத்திற்கான ஆயத்தத்தை நம்ம பார்க்குறோம், எந்த அளவுக்கு நடந்திருக்கு. யூப்ரட்டிஸ் வத்தி போச்சு, ரோடு போட்டாச்சு, சில்க் ரோடு போட்டாச்சு, சைனாவும் ரெடியாக இருக்கு. சரி, இப்போ இந்தியா வந்து சைனாவும் இந்தியாவும் டக் ஆஃப் ஆர் பண்ணிக்கிட்டு இருக்குதே அப்படின்னா, ரஷ்யா இதில் சமாதானம் பண்ணுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஒரு மிகப்பெரியதான யுத்தம் தொடங்கும் போது இந்தியா வந்து ரஷ்யா சைடோ சைனா சைடோ கொண்டு போகிறதுக்கு நிறைய வேலைகள் நடக்கும். அந்த மாதிரி காரியங்கள்லாம் அவங்க செய்வாங்க. ஏன்னா ஒரு காலத்தில்
1947 இருந்து இந்த 2014 வரைக்குமே இந்தியாவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஷ்ய சப்போர்ட்டர் தான். இந்த 10 ஆண்டு காலமாக தான் இந்தியா வந்து ரஷ்யா விட்டு வெளிப்படையாக அமெரிக்கா பக்கம் போயிருக்குது. அது வரைக்கும் இந்தியா நடுநிலைமை போல காட்டிக்கும், ஆனால் சப்போர்ட் முழுக்க ரஷ்யாவுக்கு தான் இருக்கும். இப்போ தான் இந்தியா வந்து வெளிப்படையாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தன்னுடைய சப்போர்ட்டை சொல்லுது. ஒருவேளை அரசாங்கம் மாறினால் மீண்டுமாக இந்தியா ரஷ்யா சப்போர்ட்டராக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சரி, இப்போ அடுத்து நம்ம மிக முக்கியமா பார்க்க போறோம் என்னன்னு கேட்டா, இந்த கிழக்கத்திய ராஜாக்களை கூட்டி சேர்த்தான்னு இருக்குல்ல, அவங்களை என்ன சொல்லி கூட்டி சேர்க்க போறாங்க? மேற்கத்திய நாடுகளும் கிழக்கத்திய நாடுகளும் ரெண்டு துருவம். இவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே சேர மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே டோட்டல் அகைன்ஸ்டா இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் ஒன்னா ஒரு கொடையின் கீழ் அந்தி கிறிஸ்து கொண்டு வந்து சேர்ப்பானாமா. அது எங்க இருக்குது? வெளிப்படுத்துற விசேஷம் 16ஆம் அதிகாரத்துல 14வது வசனம் சொல்லுது. ரெவலேஷன் 16:14 14 சொல்லுது, அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள், அவைகள் பூலோகமும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. அந்தி கிறிஸ்துவுக்கும் கள்ள தீர்க்கதரிசியும் வலு சர்ப்பத்தின் வாயிலிருந்தும் புறப்பட்டு வரக்கூடிய ஆவிகள் என்ன செய்யுமா? பூமி எங்கும் இருக்கிற ராஜாக்களை கூட்டி சேர்க்குமா. யாருக்கு? கர்த்தருக்கு அகைன்ஸ்டாக, அர்மேகதான் யுத்தத்தில் தேவனுக்கு அகைன்ஸ்டாக கூட்டி சேர்க்குமா.